ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் விதைகளில் இருந்து இலகுவாக எப்படி விதை நாற்றுக்களை உருவாக்குறேன்ற பற்றி வீடியோவை காட்ட போகிறேன். இதுக்கு எப்படித்தான் நாட்டு சாடிகளுக்கு கீழே நாங்கள் துளை உள்ளதை எடுக்கணும். இப்படி துளை உள்ளதை எடுத்தால் அதிலிருந்து நீர் வெளியேறும். அப்போ அதுக்கு இப்படி துளை இல்லாத ஒரு சாடியை எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த துளை உள்ள நாட்டு சாடியை வச்சோம்னா மேலதிக நீர் அதுக்குள்ளே வடிஞ்சு போகும். இந்த மாதிரி வைக்கலாம். மாதிரி நாட்டுச்சாடிகள் லாஸ்ட் இயரில் நாங்கள் பாவித்த நாட்டுச்சாடிகளையும் பாவிக்கலாம் இருந்தால். இல்லைன்னு சொன்னால் குறைஞ்ச விலையில் நாங்கள் நாட்டுச்சாடி உருவாக்கணுமெண்டா இப்படி வண்டே கப் அல்லது ஜூஸ் கப்புகளை எடுத்து அதில் நாங்கள் இப்படி ஸ்க்ரூ ட்ரைவால் 3 அல்லது 4 இப்படி சின்ன சின்ன துளைகளாக ஏற்படுத்தி விட்டோம்னா இது சின்ன ஸ்க்ரூ ட்ரைவலால் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்க்ரூ ட்ரைவால் போடலே ஒரு 2 அப்படி போடலாம். இப்படி நான் 3 போட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் நாட்டுச்சாடியை தயாரிக்கலாம். இப்படி சின்ன கப்புகள்லையும் சிறிய விதைகளை நாங்கள் போட போகிறோம்னா ஓரளவான விதைகளை இந்த கப்புகளில் பாவிக்கலாம். பெரிய பாகல் புடோல் அந்த மாதிரி விதைகளை போட போகிறோம்னா இந்த கப்புக்குள்ளே ஒரு 2-3 விதைகளை போடக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்துகிற நடுகை ஊடகமாக ஓல் பர்பஸ் பொட்டிங் சாயில் இருக்கும். அதை வேண்டி நீங்கள் பாவிக்கலாம். 2 ஆர்கானிக் பொட்டிங் மிக்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் வாங்கி பாவிக்கலாம். இல்லைன்னா 2ஐயும் உங்களுக்கு விரும்பினா 2ஐயும் கலந்து போட்டும் பாவிக்கலாம். ஆனால் டிரெக்டாக நாங்கள் வெளியில் நிலத்தில் இருக்கிற மண்ணை பாவிக்க இயலாது. ஏனென்றால் அது சரியான களித்தன்மையாக இருக்கும். அதனால் நாட்டுக்கள் இலகுவாக முளைச்சி வராது. அப்போ நாங்கள் பொட்டிங் மிக்ஸை தான் பாவிக்கணும். எங்கிட்ட வெளியில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற மண்ணை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம்னா அந்த மண்ணோட நாங்கள் லாஸ்ட் இயர் தயாரித்து வச்சுருந்த கம்போஸ்ட் மிக்ஸ் இருந்தால் அதையும் போட்டு நாங்கள் சரியான சாஃப்டாக்கிட்டு தான் வேறு இலகுவாக வரக்கூடிய மாதிரி சாஃப்டாக்கிட்டு மண்ணை அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நடுக ஊடகம் தயார் செய்யணும். இந்த நடுக ஊடகத்துக்கு இப்படி செய்யக்குள்ள அதில் மண்ணுகள் கல்கள் அப்படி வந்திருந்தால் இந்த மாதிரி வந்திருந்தால் மரத்தடிகள் அதுகள் எல்லாம் இருந்துச்சுதுண்டா அதுகளை நீக்கி போட்டு தான் நீங்கள் இந்த நடுக ஊடகத்தை தயார் செய்து இப்படி நல்ல சாஃப்டாக இருக்கணும். அப்படி எடுத்து பார்க்கக்குள்ள நல்ல ஈஸியாக இருக்கணும். இந்த நல்ல லூஸான மண்ணாக இருக்கணும். அப்போ தான் நடுக ஊடகம் செய்யலாம். இந்த மாதிரி நாங்கள் அந்த பொட்ஸுக்குள்ளே தயார் செய்து வச்சுருக்கிற அந்த துளை போட்டு வச்சுருக்கிற இந்த கப்புக்குள்ளே நாங்கள் மண்ணை இப்படி இந்த பொட்டிங் மிக்ஸை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நிரப்பிட்டு நாங்கள் எங்களுடைய நாங்கள் வச்சுருக்கிற விதைகளை இதுக்குள்ளே போட்டு நாங்கள் நடக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த ஓல் பர்பஸ் கார்டன் சாயில் தான் நான் பாவிச்சேன். இது பட்டாணிகளின் விதைகள், இது சூரியகாந்தியின் விதைகள், இது ஃபைட்டைன்ற விதை இப்போ போடுறது பிளாக் கலரில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இது கிக்கும்பரின் விதை. இந்த விதையும் இந்த கப்புக்குள்ளே போடுறேன். அடுத்த இந்த விதைகளை நாங்கள் போடக்குள்ளே தனியாக ஒவ்வொரு கப்புக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த விதைகளை பிரித்தறிய தெரியுமென்றபடியால் நான் இவை எல்லாத்தையும் ஒரே 2 கப்புக்குள்ளே டிஃப்ரெண்ட் 2 கப்புக்குள்ளே போடுறேன். நீங்கள் ஒரே கப்புக்குள்ளே போடி உங்களுக்கு பிரித்தறிய தெரியுமெண்டா ஒரே கப்புக்கு போடுங்க. இல்லைன்னா தனி கப்புக்குள்ளே பெயரை எழுதிட்டு அதுக்குள்ளே உர போடுங்க. இதில் நான் பாகல் போஞ்சி மற்றது பட்டாணி இந்த விதைகளை போடுறேன். இப்படி இதோட பைத்தை புடோல் அதுகளெல்லாம் நீங்கள் போடலாம். இந்த விதைகளை நாங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு 24 மணித்தியாலம் நாங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 24 மணித்தியாலங்களுக்கு பிறகு நாங்கள் எடுத்து இப்படி ஒரு பேப்பர் டவலில் இந்த பேப்பர் டவலை கொஞ்சம் வார்மான தண்ணியில் நாங்கள் கழுவிட்டு இந்த ஈரலிப்பை வச்சுருக்கிறதுக்காண்டி இப்படி நாங்கள் மூடி விடணும். ஏன் வார்ம் பேப்பர் எடுக்கிறோம்னா இங்கே நல்ல குளிரான இடமண்டபடியாக இப்போ குளிர் இருக்கிறதால இந்த வார்மோட நாங்கள் இதை வச்சு மூடி வைக்கக்குள்ளே தான் இந்த உறங்கு நிலையை கலைச்சி இந்த விதைகள் ஈஸியாக
முளைச்சி வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி நான் எல்லா விதைகளையும் தனியாக எடுத்து அதை பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது போஞ்சின்ற விதைகள், டிஃப்ரெண்ட் இன போஞ்சிகள். அந்த சீட்லிங்ஸுகள் வரைக்குள்ள எங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஒண்டா போட்டு நீங்கள் முளைக்க வைக்கலாம். இல்லையென்றா தனித்தனி இனங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது தனித்தனி பயிர்களின் விதைகளை தனித்தனியாகவே நீங்கள் போட்டும் இப்படி ஊற வச்சு வைக்கலாம். இதில் பார்த்திங்களா சோள விதை இந்த 2 இருக்கிறது, மற்றது பட்டாணி, மற்றது சூரியகாந்தி விதைகள். இந்த விதைகளையும் இதே மாதிரி நாங்கள் இப்படி இது தக்காளின்ற தக்காளி விதையை நாங்கள் நேரடியாக பொற்றுக்குள்ளே போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை போடைக்குள்ள விரைவாக முளைக்கும். இது ஊரில் இருந்து எடுத்த என்ற விதைகள். இது பச்சை பைத்தை காவேரி, இது சிவப்பு பைத்தை என்ற விதை. இதுகளையும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி தனியாக நாங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் வெண்டி விதை இருக்குது, இதில் கிக்கும்பரின்ற விதை இருக்குது. இது இப்படி எல்லாவற்றையும் எடுத்துட்டு நாங்கள் அதை வடிவாக எல்லா விதைகளையும் இன்னும் ஒரு பேப்பர் டவல் எடுத்துட்டு அதுக்கு மேலால் மூடி விடணும். மூடிட்டு இப்படி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ், இது கேக்குகள் கப் கேக்குகள் அதில் வர பாக்ஸுக்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே துளை இருக்கக்கூடாது. இதில் எடுத்து மூடிட்டு நாங்கள் ஒரு 2-3 days கழிய ஒரு 4 days தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அது டூ மச்சாக வேர்கள் எல்லாம் வந்துட்டுது. பார்த்திங்களா தெரியும். இங்கே பாருங்கள் இவ்வளவு இந்த நல்ல வீங்கி இருக்குது, நல்ல இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி நிறைய விதைகள், எல்லா விதைகளுக்கும் நிறைய வேர் வந்துட்டுது. நீங்கள் இப்படி வைப்பீங்களா இருந்தால் ஒரு 3 days அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. எவ்ரிடே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, என்ன அதுக்கு காற்று போய் வர காஞ்சிடும். அப்போ நீங்கள் இப்படி ஒரு 3 days நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்கள் எல்லாம் வந்துடும். இந்த வேர்களை நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்குள்ளே மிகவும் கவனமாக ஓப்பன் பண்ணித்தான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதைகள் முளைச்சிருக்கிறதுகளை வடிவாக கவனமாக, என்னென்ன வேர்களை நாங்கள் ஹர்ட் பண்ணாமல் நல்ல வடிவாக மெல்லமாக பொறுமையாக உடைச்சி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி உடைச்சி பார்க்கல இந்த மாதிரி பார்க்க தெரியுதா? இந்த மாதிரி வந்திருக்கு. இது இந்த வேர்களை பார்த்திங்கன்னா வெளியில் நிற்கிது, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி முளை வந்திருக்கு. இதுகளை நீங்கள் எடுத்து மிகவும் பொறுமையாகத்தான் இதுக்குள்ளே நிறைய வேர் வந்துட்டுது. நாங்கள் கொஞ்சம் மேலியாக எடுத்திருந்தால் நல்லா. இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் இதை வடிவாக பொறுமையாக இந்த பேப்பர் டவலோடையும் நீங்கள் நடக்கூடியதாக இருக்கும். அதை ஒன்று ஹர்ட் பண்ணாது, மரம் அப்படியே வளரும். நீங்கள் கணக்கை ஹர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சீட்லிங்ஸ் எடுத்து வேர் பகுதியை கீழே இருக்கிற மாதிரியும் சீட்ஸ் மேலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் வச்சிங்களா இப்படி இந்த மாதிரி வச்சு மூடிட்டு பொறுமையாக வச்சு மூடணும். நாங்கள் ஒரு கப்புக்குள்ளே 2-3 விதைகளை நடுகிறது நல்லா. ஏன்னா ஜெர்மினேஷன் இருந்தாலும் சில டைமில் அந்த சீட்லிங்ஸ் வராது. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு 2-3 சீட்ஸை ஒரு கப்புக்குள்ளே வச்சோம்னா நல்லா. எந்த இதில் சுரையின் விதை வேற இல்லை, அது முளைக்குதோ என்னவோ தெரியல. அது அம்மா கொண்டு வந்தது 3 years ஆகிட்டுது. சில வேளை முளைக்க மாட்டுது, மற்ற எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது சுக்கினி பார்த்திங்கன்னா தெரியும். இதை எப்படி இந்த மாதிரி வேரோடு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அதை போட்ட பிறகு நாங்கள் மூடி வச்சு இப்படி நான் நிறைய கப்பில் இந்த ஜூஸ் கப் மற்றது வண்டி கப்புகள் அதில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி முளைக்க விட்டோம்னா இதுக்கு மேலால் கொஞ்சம் மெல்லிஸாக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பொறுமையாக கையால் தண்ணியை எடுத்து மெல்லமாக நாங்கள் கொடுக்கணும். இறுக்கி தண்ணியை ஃபோர்ஸாக விட்டோம்னா அந்த நாங்கள் வச்சுருக்கிற சீட்லிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், வேர்கள் எல்லாம் மிதந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி வைக்க வேணும். நாட்கள் கழித்து இந்த மாதிரி சீட்லிங்ஸுகள் வளர தொடங்கி இருக்கினோம்.
இருக்கிற காணொளிகளில் நான் இந்த அப்டேட் பண்ணுறேன் இதோட வளர்ச்சி பற்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.